எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ காசு தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ காசோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ காசோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC டவுன்லோட் பண்ணிக்க டேட் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $48,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு $49,000 போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பயங்கரமான ட்ராப் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப் நடந்ததுனால டெய்லியில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது பியரிஷ் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி கரெக்டாக ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்க லோவை உடச்ச உடனே மறுபடியும் கீழே விழுந்த வேகத்தில் அதே வேகத்தை பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே ஏறி கிளைம்ப் ஆகி போயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா $48,000 இருக்குது. சரிங்களா? ஸோ மேபி நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்சிட்டு விக் அடிச்சுட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா ஓகேங்களா? ஸோ இந்த ஹை நான் சொல்கிறது வந்து 49,000. இந்த 49,000க்கு மேலே விக்கஸ்ட்டு உள்ளே க்ளோஸ் வந்ததுன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து செல் ஆஃப் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஹையை தாண்டி கேண்டல் விக்கு வச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, நான் சொல்கிறது டெய்லியில். ஓகேங்களா? டெய்லியில் கிக்கு வச்சு க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்து இந்த நெக்லைனை உடைக்கும் போது ப்ரைஸ் வந்து அப்படியே மேசிவான ட்ராப்பு தொடர்ந்து நடக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இதுக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னா டெய்லியில் நம்மளுக்கு புல்லிஷாக மாறிடும். சரிங்களா? ஆனால் வீக்லி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். ஸோ வீக்லியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு சமீப காலமாக 1 2 3 4 5 6 7 8 9 9 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்குள்ளே ஒரு கேண்டல் கூட போய் க்ளோஸ் வைக்கல. ஸோ கரெக்டாக இந்த சப்ளையை தொட்டதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகினே இருந்தது. ஸோ போன வார கேண்டல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேசிவான கேண்டல், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த் உள்ள கேண்டல் என்ன பண்ணியிருக்கு, மேலே போய் கட்டாகி க்ளோஸ் வச்சுருக்கு. மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு, அதாவது இந்த சப்ளைக்குள்ளே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $48,000 போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஓகேங்களா? சாரி, $48,000 போய் கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு இந்த ஹையை மறுபடியும் ப்ரைஸு உடச்சிட்டு மேலே போயிட்டு விக் அடித்து உள்ளே வந்ததுன்னா ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது வந்து டெய்லியில் விக் அடிச்சுட்டு உள்ளே வந்தால் டெய்லியில் டபுள் டாப்பு. ஓகேங்களா? வீக்லிலேயே நம்மளுக்கு விக் அடிச்சுட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் டபுள் டாப் வந்துடும். ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு பேரிஷ்கான சினாரியாவை மாறிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு வீக்லிலையும் மார்க்கெட் இது கைக்கு மேலே போய் கட்டாய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீக்லியில் வந்து புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் மந்த்லியில் பாருங்களேன். ஸோ மந்த்லியில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த்லி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே புல்லிஷ் மூமெண்டமில் தான் இருக்குது. ஸோ மந்த்லியில் நான் சொல்கிறேன், இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோஜி ஃபார்மேஷன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் சம பலத்தில் இருக்காங்கன்னு காட்டுது. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் கேண்டலாக இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் மந்த்து முடியறதுக்கு வந்து 17 நாள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மந்த்லேயும் நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே கட்டாய் கேண்டல் க்ளோஸ் ஆகணும். அதாவது 49,000 வந்து ஒரு குரூஷியலான ஏரியா. இந்த 49,000க்கு மேலே டெய்லி கேண்டலும் கட்டாயி க்ளோஸ் வைக்கணும், வீக்லியும் கட்டாயி க்ளோஸ் வைக்கணும், மந்த்லியும் கட்டாயி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி கேண்டல் டேரெக்டாக கட்டாயி க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே கட்டாயி க்ளோஸ் வச்சதுனால ஃபர்தராக ப்ரைஸ் வந்து அடுத்த லெவல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே கேண்டல் போயிட்டு விக் வச்சுட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு ஃபர்தராக மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுக்கிறதுக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸ்பின்னிங் டாப்போட ஹைக்கு மேலே விக் வச்சதுன்னா ஸ்பின்னிங் டாப்போட லோவை தாண்டி ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ போகிற ப்ரைஸு நம்மளுக்கு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான், இப்போ போகிற ப்ரைஸு நம்மளுக்கு இந்த $49,000 தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக கேண்டல் க்ளோஸ் வச்சே ஆகணும். ஓகேங்களா?
வைக்காமல் விற்க வச்சுதுன்னா அகெயின் நம்மளுக்கு ஒரு மேசிவ் கிராஷ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வைக்கதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிசம்பர் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கலாமே நான் ஒன்றும் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ரோல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.